பஞ்சாங்கம் பிப்ரவரி 8, 2025 8/2/2025 தமிழ் குரோதி வருடம் தை மாதம் 26ஆம் நாள் சனிக்கிழமை. மிருகசீரிஷம் நட்சத்திரம் மாலை 6:08 வரை, அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம். வளர்பிறை ஏகாதசி திதி இரவு 8:18 வரை, அதன் பிறகு துவாதசி திதி. சித்த யோகம். விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று சர்வ ஏகாதசி. இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை மற்றும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சந்திரன் செவ்வாய், கன்னியில் கேது, மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு சுக்கிரன். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டு உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. குறிப்பாக முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அதே சமயம் உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமாக பங்கு பரிவர்த்தனை, பங்கு பிரிக்கிறதுல இருந்த பிரச்சனைகள் தீருவதற்கு வாய்ப்பு ஏற்படும். எதிரிகளின் தொல்லை அடங்கும். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ ரீதியாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக இருக்கிறவங்க இன்னைக்கு ஹாஸ்பிட்டலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். மனோதிடம் அதிகரித்து குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் நீண்ட நாளுக்கு பிறகு சந்தோஷமான செய்திகள் மன நிறைவை தரக்கூடிய வகையில் இருக்குது. உத்தியோக ரீதியாக பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வரும். குழந்தை சார்ந்த விஷயங்களில் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் நற்செய்திகள் வரக்கூடிய யோகமான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை மூலமாக ஏற்பட்ட குழப்பங்கள் தந்தை மூலமாகவே நிவர்த்தியாகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஆதாயம் அதிகரிக்கும். நீங்கள் நீண்ட நாட்களாக உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நற்செய்திகள் வருவதன் மூலமாக நிம்மதி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நீண்ட நாளுக்கு பிறகு நிம்மதியான சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஆதாயம் அதிகரிக்கும். இளைய சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். தொழில் ரீதியாக உங்களுக்கு அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. பேங்க் லோன் ப்ராசஸ் பண்ணுறதா இருந்தால் இன்றைக்கி எடுத்த முயற்சி சந்தோஷத்தை தரும். இன்றைக்கி எடுக்கக்கூடிய முயற்சியின் மூலமாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். ரிஷப ராசி. வாக்குஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை, இதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வளர்பிறை சந்திரன் அப்படிங்கிறதுனால குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை ஏற்படும். கணவன் மனைவி உறவில் பெருசாக அட்டாச்மெண்ட் இல்லாட்டினாலும் பேச்சுவார்த்தையில் சுமூகமான சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகும். விரயங்கள் கூட லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குடும்பத்தில் உங்கள் தம்பி தங்கைகள் உங்களுடைய பேச்சுக்கு கட்டுப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கும் வாய்ப்பு ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிறைவு தரக்கூடிய செய்திகள் வருவதன் மூலமாக குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை ஏற்படும். கணவன் மனைவி உறவிலாகட்டும் அல்லது உங்களுடைய சக பணியாளர்கள் உறவிலாகட்டும் பெருசாக பாதிப்புகள் இருக்காது. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எதிரிகளை கூட அடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானமான பேச்சுக்களின் மூலமாக குழந்தைகளுடனும் உடன்பிறப்புகளுடனும் அந்யோன்யம் பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். வாக்கு சாதுரியம் அதிகரிக்கும். வார்த்தைகள் மூலமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் மன நிறைவை தந்து குடும்பத்தில் நல்ல வார்த்தைகள் பேசுறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும். மிதுன ராசி. ராசியில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கையின் காரணமாக சந்திரமங்கல யோகம் திருமண வயதினருக்கும்
திருமணம் ஆனவர்களுக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. கணவன் மனைவி உறவில் புதிய அந்யோன்யம் அதிகரிக்கும் வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் தொழில் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அடுத்தவங்களுடைய தேவைக்காக சில விஷயத்தை நீங்கள் விட்டு கொடுத்து செயல்படுத்துவீங்க. அதே சமயம் உங்களுடைய தேவைக்காக உங்களுடைய அதிகார வார்த்தைகளை பயன்படுத்தி அடுத்தவர்களிடம் காரியத்தை சாதித்து கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள், தாயாரின் ஆரோக்கியத்தில் உங்களின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. 2ஆம் வீட்டு அதிபதி ராசியிலேயே வளர்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால இன்று வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகம் போன்ற விஷயங்கள் இருந்த மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள், காதல் வயப்பட்டுள்ளவர்களுக்கு காதல் விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கும் குடும்பத்தில் ஒத்துழைப்பு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு அயல்நாட்டு தொடர்புகள் மூலமாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வெளியூர் பிரயாணங்கள், வாழ்க்கை துணை சார்ந்த தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுதல் போன்ற விஷயங்களால் உங்களுக்கு இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். அதே சமயம் கணவன் மனைவி உறவில் புதிய புரிதல் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். கடக ராசி. ராசிநாதன் மற்றும் யோகாதிபதி செவ்வாய் ஆகியோர் இணைந்து விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றலை ஏற்படுத்துவீர்கள். குறிப்பாக குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைங்க 10 ரூபா செலவு பண்ண கேட்டாங்கன்னா நீங்கள் 50 ரூபாயாக கொடுப்பீங்க. இதனால் கையிருப்பு கரையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடன் பிறந்தோரின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாகவும் உங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த மன உளைச்சல்கள் விலகிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் பண வருமானத்திலும் பெரிய பாதிப்பு இருக்காது. வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்களில் அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செல்வாக்கு, கௌரவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆனால் அதுக்காக ஒரு விலை இருக்குது, அதை செலவு பண்ணணும். அந்த செலவின் காரணமாக உங்களுக்கு கையிருப்பு கரையும். ஆனால் இந்த செலவு பண்ணுறதுனால உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். நீண்ட நாட்களாக பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இல்லை குடும்ப எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாமல் இருப்பீங்க. இன்றைக்கி அது சம்பந்தமாக நற்பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சந்தோஷ அனுபவங்கள் ஏற்பட்டாலும் அதற்குண்டான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் இது நாள் வரைக்கும் மனஸ்தாபம் இருந்ததுன்னா இன்றைக்கி அவர்கள் விஷயத்தில் குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் கணவன் மனைவி உறவில் புரிதலை ஏற்படுத்தும். நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. சிம்ம ராசி. இன்று மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் கடினமான உழைப்பின் மூலமாக வெற்றிகளை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மனநிலை மாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சில சமயம் நல்ல ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும், சில சமயம் அனுகூல பலன்கள் ஏற்படும், சில சமயம் நல்ல அந்யோன்யம் பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உங்களுடைய சகோதர சகோதரிகள், உங்களுடைய குழந்தைகள் எல்லோருமே உங்களுக்கு பாசமாக செயல்படுவாங்க. இதனால் உங்களுக்கு இருந்து வந்த மனக்கவலைகள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை பலன்கள் சங்கடத்தை கொடுத்தாலும் தேவையற்ற விஷயங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் உங்கள் வேலையில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணால் அந்த சங்கடங்கள்லாம் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பண வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் மூலமாகவும் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். எதிரிகள் உங்களிடம் அடங்கி இருப்பார்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இனிமையான வார்த்தைகளின் மூலமாக உங்களுடைய தனிப்பட்ட திறமையை வெளிப்படுத்துவீர்கள், தனித்திறமையை வெளிப்படுத்துவீர்கள். கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சங்கடத்திலிருந்து விடுதலை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் கடன் பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். அதே சமயம் ஆரோக்கிய விஷயத்திலும் பெருசாக பாதிப்பு இருக்காது. பட் இருந்தாலும் அனாவசியமான சில விஷயங்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும்.
உணவு வகையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. கன்னி ராசி. தசமஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கையின் காரணமாக இன்று உங்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வளர்ச்சி பணிகளில் ஈடுபடுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. தந்தை மூலமாகவும் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு கடன் சுமை பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. கணவன் மனைவி உறவில் புதிய அத்தியாயம் ஏற்படும். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உடன்பிறப்புகளின் அறிவுரை சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. உங்களுக்கு கீழ் பணியாற்றுபவர்களின் சொல்லாடல்கள் உங்களுக்கு ஆதாயத்தை தரும். அதனால உங்களுக்கு பண வரவில் இருந்த தொய்வுகளை காட்டிலும் பண வரவில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனக்கவலைகள் விலகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குழந்தை பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் இருந்த கவலைகள் விலகும். அதே சமயம் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். உங்களுக்கும் உங்கள் உடன்பிறப்புகளுக்கும் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். குடும்பத்திலையும் உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்திலும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இடமாற்றம், ஊர் மாற்றம், வெளியூர் பிரயாணம் போன்ற விஷயங்களால் ஆதாயம் அதிகரிக்கும். அதே சமயம் கடல் கடந்த பயணத்தின் மூலமாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கடல் கடந்த தொடர்புகள் உங்களை சந்திப்பதற்காகவே கடல் கடந்து உங்களை தேடி வருவாங்க. இது உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குறிப்பாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் உங்களுடைய பிஸ்னஸ் பங்குதாரராக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். துலாம் ராசி. பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை கஜகேசரி யோகத்தின் மூலமாக உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற நல்ல நாள். ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தடுமாற்றங்கள் விலகும். சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். தந்தை வழி உறவினர்கள் மூலமாக சங்கடங்கள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். உங்கள் மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கு தக்க பதிலடி கொடுத்து நன்மைகளை ஏற்படுத்துவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு நேர விரயமோ அல்லது பொருள் விரயமோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் சரி தடுமாற்றம் ஏற்படும். ஆனால் அதே சமயம் உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய சில செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. குழந்தை சார்ந்த விஷயங்கள், குழந்தை பாக்கியம், குழந்தைகளின் திருமணம் சார்ந்த, குழந்தைகளின் மேல் படிப்பு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் குடும்பத்தாரின் அங்கீகாரத்தை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் அது வளர்ச்சியை தரக்கூடிய அலைச்சலாக இருக்கும். வெளியூர் பிரயாணங்களின் மூலமாக உங்களுக்கு வருமானம் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள் மனக்கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குடும்பம், தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வீண் எண்ண விரயங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்திட்டு தான் அதுக்கு செலவு கொடுக்கும். அதனால் கவலையும் பட்டு பிரயோஜனம் இல்லை. செலவு பண்ணுறதுனால எந்த மாற்றமும் ஏற்படாது. அதே சமயம் இளைய சகோதரர்கள் மூலமாக சில உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். நீண்ட நாட்களுக்கு பிறகு உறவுகளின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். விருச்சிக ராசி. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். ஆனால் ராசிநாதன் செவ்வாயோடு சந்திரன் சேர்ந்திருக்காரு. சந்திரமங்கல யோகம் உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. கௌரவத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில் இருக்குது. செல்வாக்கு மிக்க நபர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். நீங்கள் வியாபாரியாக இருந்தால் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். அதை பதவிசாக பண்ணுங்கள், நிதானமாக பண்ணுங்கள். அவசரப்பட்டு அவசர கதியில் பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். ஆனால் அலைச்சலை கொடுக்கும். இன்று உங்களுக்கு தடுமாற்றங்கள் இருந்தாலும் நிதானத்துடன் செயல்பட்டால் ஓரளவுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு யோகமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானத்தில் தடைகள் விலகி சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சந்தோஷம் வரும்பொழுது தான் நீங்கள் எடுத்தெறிஞ்சு யாரையும் பேசக்கூடாது. எடுத்தெறிஞ்சு பேசினீங்கன்னா உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக உங்களுக்கு வருமானம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தில் சுகத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும்.
நிறுவனம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு மரியாதையை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். காரிய வெற்றினா நீங்கள் எந்த ஒரு விஷயம் எடுத்திருந்தாலும், அது வேலை விஷயமா இருக்கலாம், பிஸ்னஸ் விஷயமா இருக்கலாம், படிப்பு விஷயமா இருக்கலாம், எதை எடுத்திருந்தாலும் அதில் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். தந்தை மூலமாக சில உதவிகளும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை இல்லாதவர்களை பொறுத்த வரைக்கும் இளைய சகோதர சகோதரிகள் அனுகூலத்தை ஏற்படுத்துவார்கள். நண்பர்கள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இன்று வருமானம் அதிகரிப்பது மட்டுமல்லாமல் அவர்கள் மூலமாக உங்களுடைய கௌரவம் பாதுகாக்கப்படுவதற்கும் யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தனுசு ராசி. சப்தமஸ்தானத்தில் சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால இன்று நண்பர்கள், வாழ்க்கை துணை, காதல் வயப்பட்டுள்ளவர்கள் அந்த நபர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். அதாவது நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும். வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு மனோபலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள். பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் ஒரு புதிய மைல்கல்லை அட்டைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூ வில் கிராஸ் அ மைல்ஸ்டோன் இன் யுவர் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப். இதன் மூலமாக உங்களுக்கு கௌரவமும் சந்தோஷமும் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பதவி உயர்வு கிடைக்கும். பதவி சார்ந்த விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். தடுமாற்றங்கள் விலகுவதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீண்ட நாட்களுக்கு பிறகு பிரிந்த நண்பர்களை அல்லது வாழ்க்கை துணை டைவர்ஸ் ஆயிடுச்சு சார், அவர் வேற கல்யாணம் ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் கூட மீண்டும் அவர்களை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும். ஆனால் அந்த சந்திப்பானது உங்கள் மனசில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 2 பேர் மனசுலையும் ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொடுக்கும். இதனால் உங்களுக்கு எந்த மாற்றமும் வராது. ஆனால் ஒரு சந்தோஷமான மீட்டிங் இருக்கும். நண்பர்களால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வழக்கு சார்ந்த வெற்றிகள், ஆரோக்கியம் சார்ந்த வெற்றிகள், நிலம் சார்ந்த வெற்றிகள்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். திருமண வயதினராக இருந்தால் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அந்த குறிப்பிட்ட நபரை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும். இதுவே உங்களுக்கு மனோபலத்தை தரும். அவர்களுடன் இனிமையாக பொழுதை கழிப்பீர்கள். முடிஞ்சதுன்னா எங்கேயாவது அவுட்டிங் கூட போயிட்டு வருவீங்க. இது சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. மகர ராசி. 6ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கை ஆரோக்கிய விஷயத்தில் குழப்பங்களை நிவர்த்தி செய்யும். எதிரிகள் விஷயத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்களை மாற்றிக் கொடுக்கும். குழந்தைகள் விஷயத்தில் வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். குழந்தைகளுடைய குடும்பம் சார்ந்த அல்லது உடன்பிறப்புகளின் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களால் ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் செயல்படுவார்கள். அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தை வழியில் சில உதவிகள் கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய பிஸ்னஸ் சம்பந்தமாக அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக உங்களுக்கும் சரி, உங்கள் வாழ்க்கை துணைக்கும் சரி, அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுடைய வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய குடும்பத்தில் நீண்ட நாளைக்கு பிறகு சுப செலவுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். தந்தை வழி, அதாவது பூர்வீக சொத்து சம்பந்தமாக தந்தை வழி பங்காளிகள் மூலமாக இருந்து வந்த தடுமாற்றங்கள், எதிரித்தன்மை விலகி நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய பங்காளிகள் உங்களுடன் நட்பு பாராட்டுவார்கள். அவர்களுக்கு ஏதாவது தான தர்மம் பண்ணுவீங்க அல்லது அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்வீங்க. இதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கும்பராசி. உடன்பிறப்புகள் மூலமாக உதவிகள் கிடைத்து உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் கௌரவ பாதிப்புக்கும் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், நெருப்பு சார்ந்த தொழில் செய்கிறவங்க, கேட்ரிங் சம்பந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கெல்லாம் இன்று அமோக பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இனிமையான வார்த்தைகளை பேசி
புதிய நண்பர்களின் அறிமுகத்தை பெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் அந்த நண்பர்களின் தேவைகளுக்காக சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானமாக செயல்பட்டால் வெற்றிகள் ஏற்படும். குழந்தைகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்கள், மூத்த சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குழந்தைகளுடைய ஸ்கூல் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது தடுமாற்றம் இருந்ததுன்னா இன்றைக்கி அந்த விஷயத்திலும் நன்மைகள் ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இனிமையாக பேசுவதன் மூலமாக எதிரிகளையும் நட்பு பாராட்டுவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வீடு மனை தொழில் சார்ந்த விஷயங்களில் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் அதிகரித்து சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள், உடன்பிறப்புகள் குழந்தைகள் இவங்க கூட எல்லாம் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு கீழ் பணியாற்றுபவர்களின் தவறுகளையும் பெருந்தன்மையோடு மன்னிப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சாதகமான பலன்கள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். பண வருமானம் ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு, கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் பெருத்த மரியாதை உயர்வதற்குண்டான யோகம் ஏற்படும். எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். எதிரிகளாக செயல்பட்டவர்களே உங்களுக்கு நட்பு பாராட்டி உங்களுக்கு கௌரவத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஆனாலும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீன ராசி. சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். கணவன் மனைவி உறவில் இருந்த புரிதலற்ற சூழ்நிலை மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தாயாரின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வேலை விஷயமாக, தொழில் விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு அனுகூல பலன்கள், சாதகமான பலன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தன வரவு ஏற்படுகின்ற லாபகரமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க உதவிகள் கிடைப்பதன் மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் உயர்வு ஏற்படுகின்ற நல்ல நாள். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கும் பணம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் வருமானம் அதிகரிக்கும். செலவுகள் குறையக்கூடிய சூழ்நிலை இருக்காது. அதனால் செலவுகளையும் சமாளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் உறவுகளின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய மனசில் இருந்த கவலைகளை விளக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கவலைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்பட்டு மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கணவன் மனைவி உறவில் புதிய புரிதல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக உங்கள் வேலை விஷயமா நீங்கள் எடுத்த முயற்சி இழந்த வேலையை மீட்டெடுப்பதற்குண்டான முயற்சிகளும் அனுகூலத்தை ஏற்படுத்தும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. புதிய வேலை வாய்ப்பில் சேருவதற்கும் வாய்ப்புகள் ஏற்பட்டு அதன் மூலமாக வருமானம் அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.